இன்னைக்கு என்ன செய்தி? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாநதி சீரியலோட இன்னைக்கான எபிசோடு தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காவேரியை காமிக்கிறாங்க. அதான் நேற்று எபிசோட்லேருந்து முடிச்சிருக்காங்க. அப்போது எல்லாரும் அவங்க அம்மா எல்லாரும் போயிட்டு காவேரியை பார்த்துருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க வாங்க என்ன 2 நிமிஷம்னு சொல்லிட்டு இன்னமும் உள்ளேயே இருக்கீங்க, டாக்டர் வந்தால் என்னை திட்டுவாங்க, எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி அம்மா எல்லாருமே அவங்க தங்கச்சி எல்லாருமே வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விஜயை காமிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அந்த புது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இல்லையா, அங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. விஜய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் மாமா தாத்தா பாட்டி எல்லாருமே வெளியில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பேரன் வந்து நல்லாயிட்டாரு, அவர் வந்து இந்த அபாய கட்டத்துலேருந்து வெளியில் வந்துட்டார், இப்போ வந்து மயக்கத்தில் இருக்கார், மயக்கம் தெளிஞ்சவொடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சொல்லிவிட்டு டாக்டர் போயிடுறாரு. அப்போ வந்து அவங்க பாட்டி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் என் பேரன் ரொம்ப சீரியஸாக இருந்தான், இப்போ பாருங்க அவன் வந்து சரியாயிட்டான் பாருங்க, அந்த குடும்பத்திலேருந்து வந்துட்டாலே என் பேரன் சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமா சொல்கிறாரு, இந்த மாதிரி அவனுக்கு ரொம்ப ஆயுசு கெட்டி, உங்களோட தாத்தாவோட நம்பிக்கையினால அவன் இப்போ சரியாயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காவேரியை காமிக்கிறாங்க. காவேரி வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா, அவங்க ராதாத்தை, அதுக்கப்புறம் யமுனா நிவின் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நர்ஸு வந்து உங்கள் பொண்ணு வந்து மயக்க தெளிஞ்சிட்டாங்க, டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்றாங்க. சரி சொல்லிவிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே காவேரி அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை திறப்பாங்க. கண்ணை திறந்தோடனே அவங்க அம்மாவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததும் அம்மா 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 அப்படின்வாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி எப்படி இருக்கேன்னா, நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னோடனே, 4 நாள் ஆச்சுடி நீ இப்படி படுத்து கிடந்து அப்படின்னும் போது அப்படியே பார்க்குறா. அதுக்கப்புறம் யமுனா வந்து எப்படிக்கா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன் யமுனா, நீ எப்படி இருக்க அப்படின்னு அப்படியே விசாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்படியே சுற்றி சுற்றி இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஆகுது, ஆமாம் அப்பா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எல்லாரும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்னம்மா நான் 4 நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, 4 நாளாக ஆயுமா அப்பா இன்னும் வந்து என்னை பார்க்கல, யமுனா நீ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு காவேரி வந்து யமுனாவை பார்த்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்பா தான் நம்மளை விட்டு போயிட்டாரேடி அப்படின்னும் போது காவேரி சொல்கிறாங்க, கத்தார் தானம்மா போயிருக்காரு அப்படின்னோடனே ஒரு மாதிரி அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் சிலதை மறந்துருக்கீங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிரும், போக போக அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் காவேரி சொல்கிறான், அம்மா நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதே எனக்கு வந்து தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த ராதா அந்த விஜயுடைய அத்தை இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு ஆமாம் இவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும், என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிட்டு, என்னடி இவங்கள தெரியலையானோன்னா, யாருமா அவங்க அப்படின்னோடனே, இவங்க தாண்டின்னு ஏதோ சொல்ல வருவாங்க காவேரி அவங்க அம்மா. உடனே டாக்டர் வந்து நிறுத்திட்டு, நான் தான் சொன்னேன்லம்மா உனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் சிலது மறந்துருக்கீங்க, போக போக உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாரு, சரி அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நீங்கள் எல்லோரும் வெளில வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்து காவேரி வந்து அம்மா அம்மா அம்மாங்கிறா. உடனே வெளியில் வந்து நின்றுக்கிட்டு அவங்க அம்மா ஒரே அழுகுறாங்க. அப்போது டாக்டர் என்ன பண்ணுறாரு, நிவீனை வந்து தனியாக கூப்பிட்டுன்னு போய் பேசுகிறாரு. கூட்டிகிட்டு போய் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா என்னடி இது, கண்ணு விழிச்சு குழந்தை எங்கே விஜய் எங்கன்னு கேட்பான்னு பார்த்தா, இவ என்னடி அப்பா எங்கன்னு கேட்குறா அப்படின்னும் போது, ஆமாம் அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்குமே ஒன்றும் புரியல, அப்பா இறந்தது கூட அவன் மறந்துருக்காம்மா, என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா அப்படின்னும் போது அவங்க அம்மா அழுகுறாங்க. அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் போது நிவின் டாக்டர்கிட்ட பேசிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் நிவின் சொல்கிறாரு,
இந்த மாதிரி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, யமுனா இந்த காவேரிக்கு வந்து அவங்க அப்பா வெளிநாடு போனார் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அவர் இறந்ததோ, விஜய் ப்ரோ பார்த்தது, பழகுனது, கல்யாணம் பண்ணது எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப என்னங்க சொல்கிறீங்கன்னும் போது, ஆமாம் டாக்டர் அதுதான் சொல்கிறாரு. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதோ குழந்த பிறந்ததோ எதுவுமே இப்போ வரைக்கும் அவங்க அது எதுவுமே தெரியாது. அவங்க எல்லாமே டோட்டலாக மறந்துட்டாங்க. இதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அந்த மென்டல் இஷ்யூ வந்து அதிகமாயிரும். அதனால் குழந்த பற்றியோ விஜய் ப்ரோ பற்றியோ நம்ம சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரே அழுகியாக இருக்கு. கடவுளே நான் என்ன பண்ணுவேன், இவ குழந்த பிறந்ததையே மறந்துட்டா, விஜயுமே மறந்துட்டான்னும் போது இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராதா வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க, விஜயுடைய அத்தை. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் அவங்க வீட்டுக்கார் கேட்குறாரு, விஜய் மாமா, என்ன ராதா சொல்கிற, என்னது காவேரி பழசெல்லாம் மறந்துட்டாளா அப்படின்னா, ஆமாங்க பழசெல்லாம் மறந்துட்டா, எங்கள் டாக்டர் வந்து எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி வாங்க அவங்க கண்ணு விழிச்சிட்டா சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் உள்ளே தாங்க போனோம். போனால் அது வரைக்கும் அவங்க அம்மாக்கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் நார்மலாக பேசிக்கிட்டு இருந்தவ திடீர்னு என்ன யாருன்னு கேட்டா, அவங்க அப்பா எங்கன்னு வர கேட்குறான்னும் போது எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா தான் டாக்டர் சொன்னாங்க, அவங்க அப்பா வெளிநாடு போன வரைக்கும் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்குது, மற்றதெல்லாம் மறந்துட்டா அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லும் போது தாங்க எங்களுக்கே புரிஞ்சுது அப்படின்னோடனே அவங்க விஜய் பாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு. எப்படி இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து விஜய் குழந்தைய பிரிக்கிறதுக்கு காவேரி வந்து என்ன சொல்லுவான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா அவள் எல்லாத்தையும் மறந்துட்டான். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க விஜய் மாமா என்ன சொல்கிறாருன்னா, இது நம்மளுக்கு ரொம்ப சாதகமாக போயிடுச்சு. ஏன்னா இப்போது எல்லாமே கைக்கூடி நம்மளுக்காக வருது. இதான் சமயம்ன்ட்டு விஜயையும் காவேரியும் நம்ம அறுத்து விட்டுடணும், அந்த குடும்பத்தையும் நம்ம தலைமுழுகிடணும் அப்படின்னு விஜய் அவங்க மாமா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அப்படி எடுத்தோ கவுத்தோன்னு பண்ண முடியாது. ஏன்னா இப்போது விஜய்க்கு காவேரிக்கு வந்து இப்போ அவள் பழசெல்லாம் மறந்துட்டா. ஆனால் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் என்ன நடக்கும், ஏன்னா இப்போது காவேரி இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து குழந்தை பற்றியும் விஜய் பற்றியும் அவங்களாம் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னும் போது அவங்க பாட்டி சொல்கிறாங்க, என்ன நடந்தால் என்ன, நம்மளுக்கு வேலை மிச்சம். அவகிட்டேருந்து நம்ம பேரனையும் குழந்தையும் பிரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்னாலே போதும், அவனோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், அவனோட வாழ்க்கை நல்லபடியாக அமையும்னு சொல்லி அவங்க தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே அங்கேருந்து காவேரியை வந்து விஜயுமே பிரிக்கிறதுக்கான ஒரு பிளானை இவங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் தான் என்ன ஆகுதுன்னு தெரியும். நாளைக்கான எபிசோடை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.